Hi friends, welcome to Shiva's Housing and Properties. எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு ரெண்டல் இன்கம் ப்ராப்பர்ட்டி தாங்க பார்க்க போகிறோம். அது நம்ம ஈஸ்ட் தாம்பரம் கேம்ப் ரோட் ஜங்ஷன்லேருந்து ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டரில் ஒரு சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி சேல்ஸ்க்கு வந்திருக்கு. அந்த ப்ராப்பர்ட்டியை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இதோடைய எலிவேஷன் பார்க்குறீங்க. எலிவேஷன் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இதோடைய ஃபேஸிங் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங். இதில் டோட்டலாக வந்து 4 வீடு இருக்குங்க. அதாவது 2 BHKல 2 வீடும் 1 BHKல 2 வீடும் இருக்குது. அதே மாதிரி 10க்கு 12 சைஸில் ஒரு கடை ஒன்று இருக்குங்க. அதுக்கு பக்கத்துலேயே கார்டனுக்கும் இடம் விட்டுருக்காங்க. வாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு இந்த வீட்டு ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு கிளியராக சொல்லிடுறேன். அதாவது இந்த வீட்டுக்கு ரைட் சைடில் 1 BHK 2 வீடும், லெஃப்ட் சைடில் 2 BHK 2 வீடும் கொடுத்துருக்காங்க. வெளியே ஸ்டெப்ஸ் வச்சு இதுக்கு 2 கார் பார்க்கிங் தாராளமாக நிறுத்துற அளவுக்கு இடம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு இதோடைய ரோட் வித்து வந்து பார்த்தீங்கன்னா 30 ஃபீட் ரோட்டில் இருக்குது. ஃபஸ்ட்டு 1 BHK பார்க்குறீங்க. ஃபுல்லாக ஒரு சின்ன ஹால், ஒரு சின்னதாக ஒரு கிச்சன் ஏரியா, ஒரு பெட்ரூம், ஒரு காமனாக ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. இதே டிட்டோ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயும் இதே மாதிரி ஒரு வீடு இருக்குது. அதே மாதிரி இது வந்து ஒரு CMDA அப்ரூவ்டுங்க. பில்டிங் அப்ரூவ்டு, எல்லாமே கிளியராக இருக்குது. நீங்கள் நேராக வந்து ஓனர்கிட்டயே பேசி எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் கிளியராக கேட்டுக்கலாம். பாருங்கள், காமனாக ஒரு வெஸ்டர்ன் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு நியூ ஹவுஸ். ரீசேலோ உங்களுக்கு ரினோவேஷனோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நியூ ஹவுஸ் தான். பாருங்கள், உங்களுக்கு ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி ரைட் சைடில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சம்புக்கு உண்டான ப்ரொவிஷனும் தனியாக கொடுத்துருக்காங்க. என்னடா இந்த வீடு தனியாக இருக்குது, தனித்தனியாக இருக்குன்றது நினைக்காதீங்க. எல்லாமே சேர்த்து ஒரே வீடு தான். ரெண்டல் வரத்துக்கோசரம் அந்த மாதிரி உங்களுக்கு பிரித்து கொடுத்துருக்காங்க. எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா 3 ஃபேஸ் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டுக்கும் சென்டராக ஒரு வழி வச்சு சின்னதாக ஒரு தோட்டம் வைக்கிறதுக்கு உண்டான ஒரு இடமும் தனியாக கொடுத்துருக்காங்க. இதுக்கு தனியாக இந்த 2 வீட்டுக்கும் தனி ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி தனியாக கொடுத்துருக்காங்க. இதுலேயும் தனியாக கொடுத்துருக்காங்க. இந்த சென்டர்லேயே வந்து உங்களுக்கு மோட்டர் தனியாக கொடுத்துருக்காங்க, போர் வச்சு. 2 கார் நிறுத்துற அளவுக்கு நல்லா தாராளமான இடம் இருக்குங்க. பைக்ஸும் நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 4-5 பைக்ஸும் விட்டுக்கலாம். பாருங்கள், அடுத்து இந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் உள்ள 2 BHK ஹவுஸ். ஃபஸ்ட்டு ஒரு சிட் அவுட் ஏரியா கொடுத்துருக்காங்க. அடுத்து உள்ளே நுழைஞ்சோம்னா உங்களுக்கு பெரிய ஹால், நல்லா தாராளமான ஒரு பெரிய ஹால். ஹாலில் இருந்து ரைட் அண்ட் லெஃப்டில் 2 பெட்ரூம், ஒரு காமனாக ஒரு பாத்ரூம், அட்டாச்சு பாத்ரூம் ஒன்று கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் கிச்சன் ஏரியா. வாஸ்து 100% வாஸ்துங்க. இது ஒரு பிராமின் ஹவுஸ்ன்றதுனால உங்களுக்கு 100% வாஸ்து கிளியராக இருக்கும். இது வந்து ஒரு நியூ ஹவுஸ். இந்த வீடு பிடிச்சிருந்தா உடனே ஸ்க்ரீன் ஒரு நம்பருக்கு கால் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு ஷெல்ஃப் குறையில்லாமல் நீட்டாக கொடுத்துருக்காங்க. பாருங்கள், லேப்லேருந்து ஷெல்ஃப்லேருந்து உங்களுக்கு கடப்பாக்கல்ல உங்களுக்கு அந்த சிங்க்கெல்லாம் வச்சு கிளியராக கொடுத்துருக்காங்க. இதிலேருந்து கொஞ்சம் நம்ம டோர் வச்சு நம்ம வெளியே போகிறோம். நல்ல பெரிய ஹால், அதாவது சின்ன ஹால் இல்லாமல் பெரிய ஹால், நல்ல தாராளமாக ஒரு சோஃபா செட் போடுற அளவுக்கு இருக்குங்க. காமனாக ஒரு பாத்ரூம், வெஸ்டர்ன் அட்டாச்சு பாத்ரூம் ஒன்று இருக்குது. பாருங்கள், இதுலேயும் உங்களுக்கு லேப்ட் அண்ட் ஷெல்ஃப்லாம் கிளியராக கொடுத்துருக்காங்க. இந்த வீடு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்தா உடனே ஸ்க்ரீனில் வர நம்பருக்கு எனக்கு கால் பண்ணுங்கள். இந்த வீடை விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிவிடுவோம். காமனாக ஒரு பாத்ரூம் பார்க்குறோம் பாருங்கள். இது வந்து ஒரு இந்தியன் பாத்ரூம். அட்டாச்சு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெஸ்டர்னில் இருக்கும். இதுக்கு டைட்டில் நல்லா கிளியராக இருக்குங்க. நீங்கள் நேராக வந்து டாக்குமெண்ட்ஸ் பார்த்தே நீங்கள் ஃபர்தராக முடிவு எடுக்கலாம். இதோடைய ரேட் வந்து ஃபைனலாக சொல்கிறேன். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். என்னுடைய சேனலுக்கு நிறைய பேர் நிறைய ஆதரவு கொடுக்குறீங்க, அதுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி ஆதரவு எனக்கு தொடர்ந்து கொடுத்துட்ருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ப்ராப்பர்ட்டிஸ் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் என்னுடைய சேனலில் கண்டிப்பாக நான் போடுறேன். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. 2வது பெட்ரூம் பார்த்தீங்க, அட்டாச்சு பாத்ரூமோட. அடுத்து இந்த கிச்சன்லேருந்து வெளியே ஆக்சஸ் பண்ணுறதுக்கான வழி பார்க்குறீங்க. இந்த வீடை சுற்றிய ஃபுல்லாக ஒரு 5 அடிக்கு காம்பவுண்ட் வால் போட்டிருக்காங்க. சூப்பராக இருக்குது. சுற்றி எந்த விதமான கோர்ஸ் எதுவும் கிடையாதுங்க. இது வந்து மெயின் ஏரியாவிலேருந்து ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டரில் தாங்க இந்த வீடு இருக்குது. அதனால் அக்சஸபிள் ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு இருக்கும். பாருங்கள், இந்த வீட்டோடைய பேக் சைட் வியூ காட்டுறோம் பாருங்கள். வீடு ரொம்ப சூப்பராக இருக்குது. அதாவது இந்த கிச்சன் ஏரியாவிலேருந்து நம்ம வெளியே வந்தோம்னா ஒரு தோட்டத்துக்கு உண்டான வழி, ஒரு
3 தென்னை மரம் வச்சுருக்காங்க. அதே மாதிரி ஒரு கிணறு இருக்குது. கிணறு ஃபுல்லாகவே உங்களுக்கு தண்ணி சூப்பராகவே இருக்குங்க. ஊற்று வந்துகிட்டே இருக்குது. அதில் நான் பார்த்தேன். நீங்கள் நேரில் வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு காட்டுறேன். அதுலேருந்து சூப்பராக ஊற்று வந்து நல்லா ஃபுல்லாக தண்ணி இருக்குங்க. இங்கே இந்த ஏரியா பொறுத்தவரையும் தண்ணி பிரச்சனை, மழை பெஞ்சா தண்ணி வர்றது, அதுக்கு உண்டான பிரச்சனைலாம் இங்கே கிடையாது. ஸ்ட்ரெயிட்டாக வந்து நீங்கள் விசாரிங்க, கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். ஆல்ரெடி இந்த ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஏரியாவை பற்றி கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பாருங்கள், தோட்டம் வைக்கிறதுக்கு உண்டான இடமும் கூட கொடுத்துருக்காங்க. இல்லை தோட்டம்லாம் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்றதான் நீங்கள் இதை அப்படியே டெமாலிஷ் பண்ணிட்டு ஒரு கார் பார்க்கிங்காக இந்த இடத்த யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு உண்டான இடம் எல்லாமே ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே கிளியராக இருக்குது. இப்போதைக்கு எந்த மரமும் இல்லை, தென்னை மரம் மட்டும்தான் வச்சுருக்காங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வச்சிங்க, அப்படி இல்லைன்ற பட்சத்தில் நீங்கள் அதை கார் பார்க்கிங்காக மாற்றிக்கலாம். இந்த வீடை சுற்றியே நீங்கள் தாராளமாக நடந்து வரலாம். சரிங்களா? அதே மாதிரி இப்போ நம்ம ஸ்டெப்ஸ், அதாவது மேலே போய் பார்க்குறோம். ஃபுல்லாகவே உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் தான் கொடுத்துருக்காங்க. கீழே எப்படி பார்த்தோமோ 1 BHK அண்ட் 2 BHK அதே மாதிரி டிட்டோ இருக்குங்க. இப்போ ரைட் சைடில் உங்களுக்கு 1 BHK கீழே பார்த்தோம் இல்லைங்களா, அதே மாதிரி இருக்கும். ஆனால் இதில் ஒரு மாடியில் இருக்கிற 2 BHK வந்து பார்த்திங்கன்னா கீழே விட ரொம்ப பெருசாகவே இருக்கும். பாருங்கள், அதே தான் ஆஸ் யூஷுவல். கீழே உங்களுக்கு சரியாக காட்டியிருக்க மாட்டேன். பாருங்கள், இது ஒரு ஹால் அடுத்து ஒரு சின்னதாக ஒரு வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் வைக்கிறதுக்கு ஒரு இடம், ஒரு சின்னதாக ஒரு பெட்ரூம், அதிலே ஒரு அட்டாச்சு பாத்ரூம், வெஸ்டர்ன் பாத்ரூம் தான். இதுக்கு எல்லாத்துக்குமே 3 phase கனெக்ஷன் சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஏசி ப்ரொவிஷன் அது இதுன்னு எல்லாமே இருக்குது. அடுத்தது ஒரு காம்பேக்டான சின்னதாக ஒரு கிச்சன் ஏரியா. இந்த ஏரியாவில் சூப்பராக வாடகை போயிட்டுருக்குங்க. வாடகை உங்களுக்கு 1 lakh குறையாமல் இந்த ஏரியாவில் கண்டிப்பாக இருக்குது. நானே உங்களுக்கு அந்த 1 lakh வர மாதிரி நான் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன். ஏன்னா நிறைய பேர் இந்த ஏரியாவில் உங்களுக்கு வாடகை கேட்டுட்ருக்காங்க. அதனால் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இதை பாருங்கள், இது வந்து மாடியில் இருக்கிற 2 BHK ஹவுஸ். ஹாலே பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். ஒரு கல்யாண மண்டபம் அளவுக்கு ஒரு பெரிய ஹால் தான். பாருங்கள், இது பெரிய ஹால். அதே மாதிரி பெட்ரூம்ஸும் நல்லா பெரிய பெரிய பெட்ரூம்ஸ். இதில் வந்து கீழே விட மேலே ஒரு ப்ளஸ் என்னன்னா, ஒரு டைனிங் ஏரியா எக்ஸ்ட்ரா வந்துடுதுக்கு இதில். அதனால் உங்களுக்கு டைனிங் ஏரியா சேர்த்தே வந்துடும். இப்போ கிச்சனுக்கு பக்கத்துலேயே ஒரு டைனிங் ஏரியா, சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. ஃபர்னிஷ்ட், அதாவது வுட் ஒர்க் சரியாக இதில் பண்ணலைங்க. வுட் ஒர்க் வந்து இதில் கிடையாது. நீங்கள் தான் இந்த வீடை பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா வுட் ஒர்க் செஞ்சு கொடுக்கணும். பட்டு ரெண்டல் விடுறதா இருந்தால் அந்த பிரச்சனைலாம் இருக்காது. நீங்கள் தாராளமாக ரெண்டல் விடலாம். ஒவ்வொரு வீட்டுக்குமே, அதாவது 2 BHK இங்கே வந்து பார்த்திங்கன்னா 15,000 to 20,000 வாடகை போயிட்டுருக்கு. அதே மாதிரி சிங்கிள் பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 to 11,000 வாடகை போயிட்டுருக்குங்க. இது மெயின் ஏரியா. தாராளமாக இதுக்கு ரெண்டல் நானே பண்ணி கொடுக்குறேன். இந்த வீடியோ சேவ் பண்ணிங்க. கண்டிப்பாக இந்த வீட்டுக்கு உண்டான ரெண்டலை நானே பண்ணி கொடுக்குறேன். பாருங்கள், 2 பெட்ரூம், காமனாக ஒரு பாத்ரூம், ஒன்றுத்தில் மட்டும் அட்டாச்சு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. வீடு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த வீடு பிடிச்சிருந்தா உடனே எனக்கு ஸ்க்ரீனில் வர நம்பருக்கு எனக்கு கால் பண்ணுங்கள். வீடு நான் போகிற வீடியோ எல்லாமே கடகடன்னு முடிஞ்சிட்ருக்கு. அதனால் உடனே எனக்கு கால் பண்ணி உடனே இந்த சைட் விசிட் பண்ணி இந்த வீடை கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணுங்கள். இதில் ஒரு அட்டாச்சு பாத்ரூம், காமனாக ஒரு பாத்ரூம் ஒன்று கொடுத்துருக்காங்க சொல்லியிருந்தீங்க, அது ஒன்று. அதே மாதிரி இதிலிருந்து நம்ம மேலே வெளியே போனோம்னா டெரஸ் தான். டெரஸில் தனித்தனியாக, அதாவது 1 BHK 2 வீட்டுக்கும் தனியாக ஒரு டேங்க்கும், 2 BHK 2 வீட்டுக்கும் தனியாக ஒரு டேங்க்கும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டாக்குமெண்ட் வைஸ் பட்டா கிட்ட எல்லாமே கிளியராக இருக்குங்க. இந்த ஏரியா ரொம்ப ரீசனபிளான ஒரு ஏரியா. இது மெயின் ஏரியா. நல்ல ரேட் வைஸ் உங்களுக்கு கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும். பாருங்கள், இதோடைய ரேட் வந்து பார்த்திங்கன்னா 4 கோடி சொல்கிறாங்க. நெகோஷியபிள்ங்க. ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் வந்து ஓனர்கிட்ட பேசி நெகோஷியபிள் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா நாளைக்கு ஃப்யூச்சரில் உங்களுக்கு இந்த ஏரியா ரொம்ப வேல்யூபுளாக இருக்கும். புது வீடுன்றதுனால உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக கிளியராக மேலே கூலிங் டைல்ஸ்லாம் போட்டு சூப்பராக கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வீட்டை வாங்குறவங்க உண்மையிலே லக்கி தான். ஏன்னா மெயினில் இருக்குது. மெயினில் நிறைய பேர் கேட்டிங்க. மெயினில் இந்த ரேட் ரொம்ப ரொம்ப ரீசனபிள் தான். நீங்கள் நேராக வந்து இந்த வீட்டை பற்றி பார்த்துட்டு விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் இது ஒர்த்தா இல்லையா நீங்களே சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடு பிடிச்சிருந்தா உடனே எனக்கு ஸ்க்ரீனில் ஒரு நம்பருக்கு எனக்கு கால் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வந்துகிட்டே இருக்குது.
அதே மாதிரி உங்களுடைய ப்ராப்பர்ட்டி இந்த ஏரியாலேயோ இல்லை மற்ற ஏரியாலையோ இருந்துச்சு, அதை விற்று கொடுக்கணும் பண்ணணும் அப்படின்னா உடனே எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் நம்பர் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி நிறைய பேருக்கு நான் சேல்ஸ் பண்ணியும் கொடுத்துருக்கேன் நல்ல ரேட்டுக்கு. அதனால் ப்ராப்பர்ட்டி ஏதாவது சேல்ஸ் பண்ணினாலும் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு நல்ல ரேட்டுக்கு பண்ணித்தரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி இது வீட்டுக்கான உண்டான ஒரு கடை ஒன்று சொல்லியிருந்தீங்களா, அந்த கடையை நான் இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன். அதையும் பாருங்கள். 10க்கு 12 சைஸில் ஒரு கடை இருக்குது. அந்த கடையும் நீங்கள் கார் பார்க்கிங்கை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கடைக்கு தாராளமாக 10,000 வாடகை போகுங்க. கண்டிப்பாக அதை நான் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன். பாருங்கள், இந்த கடை தான் 10க்கு 12 சைஸில் சூப்பரான ஒரு கடை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கிளியராக கொடுத்துருக்கேன். அதையும் நீங்கள் பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். உங்களுடைய ப்ராப்பர்ட்டி ஏதாவது சேல் பண்ணாலும் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ பார்ப்போம். நன்றி.